வெல்கம் டு ஸ்ரீ சமையல். இன்னைக்கு கருணைக்கிழங்கு வறுவல் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கருணைக்கிழங்க தோல் எடுத்துட்டு வாஷ் பண்ணி இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. ஒரு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட். இந்த கருணைக்கிழங்கை இப்போ நம்ம இதில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கருணைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துப்போம். இப்போ வடிகட்டி எடுத்தாச்சு. ஆன் பண்ணி தோசை தவா எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த கருணைக்கிழங்கை நம்ம தவாவில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் மேலே ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி இருக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணிட்டு கருணைக்கிழங்கை திருப்பி வேக வச்சுக்கலாம். இப்போ மூடி வச்சுட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கருணைக்கிழங்கு சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ சூப்பராக கருணைக்கிழங்கு ஃப்ரை ரெடியாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.